இவரோட அம்மா, அப்பா பேர் வந்து அப்பா வந்து ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி. சரி. அம்மா வந்து அலமேலு அம்மா. அம்மாங்கிறது. ஒரு தங்கை இவங்களுக்கு இருக்கா. தங்கை இருக்காங்க. இவங்களுடைய பூர்வீகம் வந்து அண்ணாவரம்னு நான் படிச்சேன். ஆமா, அண்ணாவரம். அதான் பூர்வீகம் சொன்னானாக்க இங்க இருக்க தஞ்சை மாவட்டம். சரி, ஆனா சரி. இங்கேருந்து அங்க போய் செட்டில் செட்டில் ஆனவங்க. ஆயிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் வலங்கிமான் பக்கத்துல, வலங்கைமான் கும்பகோணம் பக்கத்துல பக்கத்துல வலங்கிமான். வலங்கைமான் பக்கத்துல சார்ந்தவர்கள். இப்போ வந்து அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவங்க தாத்தா காலத்திலேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா காலத்துல செட்டில் ஆயிட்டாங்க. இல்ல இப்ப சாதாரணமா ஒரு கோயில்ல ஒரு இடத்துக்கு பூஜைக்கோ, இல்ல ஒரு பாடசாலைக்கோ அங்க போய் அப்படியே அங்கேயே செட்டில் ஆனது மாரி இருக்கு. அது மாரி அங்க செட்டில் ஆயி அங்கேயே இருந்தவர். அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆன்மீக குடும்பம் இல்லையா? ஆமா. ஆன்மீகம்ங்கிறத தாண்டி அவங்க வந்து வேதத்தை அடிப்படையா, அந்த ம். வேதத்துல தாத்தாவும் அந்த வேத பண்டிட்டா இருந்திருக்கார். அப்பாவும் இருந்திருக்காரு. இப்ப வந்திருக்கிற சுவாமிகளும் கணேஷ் திராவிடா இருக்கிற சமயத்துல அவரும் ஃபுல்லா வேதம் முழுமையாக ரொம்ப சின்ன பயின்று வயசுலயே வேத ஆமா. அபியாசம். அபியாசம் பண்ணி, அதிலேயே தேர்ச்சி பெற்று, அந்த தொடர்ச்சியாக ஒரு கோவில்ல கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அத தொடர்ந்து தான் இன்னைக்கு வந்து பீடாதிபதியா வந்திருக்காரு.